ஹலோ எரன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் பார்த்து என்ன பை அண்ட் செல் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் சிவில் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். நேற்று மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. கொடுத்த லெவல் வந்து எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கும். 24,720 மூவ் ஆகும்னு சொல்லியிருப்போம். எக்ஸாக்டாக அங்கேருந்து மூவ் ஆச்சு. அதே போல் பேங்க் நிஃப்டி என்னன்னா 55,500 லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா கால் புட் ஆப்ஷன் போகணும்னு சொல்லியிருப்போம். இந்த இடத்துல இந்த நீங்க கொடுத்து நம்ம எக்ஸாக்ட்டா கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 55,543 இருந்து நல்லா மூவ் ஆயிருக்கு. ஓகே. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா இந்த ரெசிஸ்டன்ட்ல இருந்து மார்க்கெட் அகைன் வந்து நமக்கு ஃபாலோ ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா வந்து ப்ராப்பரா பிரேக் அவுட் குடுத்துருச்சு. ஓகே. நாளைக்கு மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆகும்? ஓகே. நாளைக்கு மார்க்கெட் என்னென்னலாம் கான்செப்ட் எப்படி அப்ளை பண்ணலாம்? நாளைக்கு எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம்? பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து ஆயிடுச்சுங்களா? இல்லையா? ஃபேக் பிரேக் அவுட்டா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். அதுவும் நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் வரும். லாஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கா பெருசா லைக்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணல. இந்த வீடியோக்கு ஒரு மினிமம் ஒரு 150 லைக்ஸ் ஆச்சு கிராஸ் பண்ணுங்க. அப்பதான் டெய்லியும் வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நாளைக்கு என்னோட வியூ பார்த்தீங்கன்னா, 55,961 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் சப்போர்ட்டா நாளைக்கு ஆக்ட் ஆகும். இப்போ ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் குடுத்துருச்சு. ஏன்னா நம்ம ப்ரீவியஸோட ஹிஸ்டரி டிபெண்ட் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னன்னா, லைக் இந்த ப்ரீவியஸோட லோ டூ ஹைய மெஷர் பண்ணி வந்தாங்கன்னா, நம்ம இது வந்து இன்ட்ராடேக்கு அப்ளை பண்ணாமன்னா, இன்ட்ராடே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்விங். இப்போ லைக் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்விங்ல பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இது வந்து அவங்களுக்கு. ஓகே. இப்போ மேபி இந்த லோல உங்களுக்கு நாளைக்கு என்ட்ரி கிடைக்குதுன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஈஸியா நம்ம கேப்சர் பண்ணிடலாம் அந்த மூவ. தெரியுதுங்களா? லைக் 1088 பாயிண்ட்ஸ் நம்ம இந்த மூவ்ல கேப்சர் பண்ண முடியும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாளைக்கு என்ன கான்செப்ட் ஓகே ஃபர்ஸ்ட் அத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது எல்லாமே பேசிக்கலாம். 55,961 வந்து நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். இப்போ என்னன்னா, நெறைய பேர் டவுட் இருக்கும். ப்ரோ நம்ம இப்போ மார்க்கெட்ட எங்க தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் எடுக்குன்னா, லைக் இது வந்து நீங்க வெறும் ஓஐ டேட்டா வச்சு தான் ரெசிஸ்டன்ட்டா நம்ம கன்சிடரே பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும். ப்ரோ இப்போ ஹிஸ்டரி வச்சு நம்ம பண்ணோம். ஆனா ஹிஸ்டரி இப்ப இல்லையே. நம்ம என்ன பண்ணலாம்னா, கரண்ட்டா இருக்கிற ஓஐ டேட்டா, கரண்ட்டா இருக்கிற பேட்டர்ன்ஸ ஃபார்ம் பிரேக் அவுட் குடுக்குது அப்டின்னா தான் ட்ரேட் எடுக்க முடியும். அது இன்னும் அப்கமிங்ல புரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்கமிங்கா டேட்டா வச்சு நான் ஓஐ டேட்டா வச்சு மெஷர் பண்ணி நான் உங்களுக்கு குடுக்குறேன். இது 1 ஆர் 2 டேஸ் அப்படி நடக்கும். மத்தபடி ஹிஸ்டரி டேட்டா நமக்கு கிரியேட் ஆயிடும் அதுக்குள்ள. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த பவுன்ஸ் பேக் வந்து 55,961 கிட்ட வந்துச்சுனா ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்க வந்துச்சுனா தான் நான் வந்து ட்ரேட் எடுப்பேன். இல்ல எனக்கு ட்ரேட்ஸ் கிடைக்கல. ஹையர் பிரேக் அவுட் ஆயி நல்லா மூவ் ஆகுது. ஹையர் ஹை போகுதுன்னா, அப்ப ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணலாம். ரிவர்சல் குடுத்தா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பாருங்க நமக்கு லைக் ரிவர்சல் ஸ்டார்ட் ஆகட்டும். வெயிட் பண்ணுங்க. ரிவர்சல் ஸ்டார்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் மேபி கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ ரெசிஸ்டன்ட் இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும். ப்ரோ ரெசிஸ்டன்ட் எப்படி டிரா பண்ணதுன்னா, இதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான். பேங்க் நிஃப்டில நாளைக்கான லெவல்ஸ் நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் தான் வாட்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். அது என்னன்னா, 55,961 தான் ஒரே லெவல். இப்ப இங்க வந்துச்சுன்னா தான் இது ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இப்போ இது வரல, மார்க்கெட் வரல. இப்ப ஹையர் ஹைல போகும்னா, நீங்க ஸ்கால்பிங் பண்ணி முடிக்கலாம். மொமெண்டம் ட்ரேட் பண்ணி இந்த இடத்துல ட்ரேட குளோஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல ஹையர் ஹை ஃபார்மேட்ல இருக்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் மார்க்கெட் ஃபால் ஆகும்போது கால் ஆப்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த இடத்துல நீங்க லைக் அந்த பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. எப்படி டிரா பண்ணணும், என்னென்ன கான்செப்ட்லாம் அப்ளை பண்ணணும்ட்டு. ஓகே, சிம்பிள். அதுக்கப்புறம் நிஃப்டி எஸ்டி டேட்டா இருக்கு. இப்போ மேபி பார்க்கலாம் நாளைக்கு. நான் என்னன்னா, நிஃப்டி தான் ட்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்னோட வியூ அதுதான். நிஃப்டி வந்தா தான் எடுக்கலான்ட்டு. இப்ப கரண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,965ல இருக்கு. இப்போ இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் சப்போர்ட்ன்னா கிடையாது. இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? இது ஸ்ட்ராங் சப்போர்ட்ன்னா கிடையாது. மேபி பாசிபிள் இருக்கு. இங்கருந்து நமக்கு ரிவர்சல் பாசிபிள் இருக்கு. ஆனா நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் எது ப்ரோ ஆக்ட் ஆகும்னா 24,891 தான். இப்ப நான் சொல்ற பாயிண்ட் எல்லாமே ஒரு 5 டூ 10 பாயிண்ட்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல ரியாக்ட் ஆகும். ஆனா ரியாக்ட் ஆகுது. ஆனா சம்டைம்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல 10 பாயிண்ட்ஸ், 15 பாயிண்ட்ஸ் ரியாக்ட் ஆகும். அதுல கொஞ்சம் சேஃபா பார்த்துக்கணும். ஓகே. இப்ப நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் நாளைக்கு என்னோட வியூ என்ன இங்க மேபி வந்ததுன்னா, இந்த ஹை வரைக்கும் நம்ம மூவ கேப்சர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும். ப்ரோ இப்போ புட் ஆப்ஷனே போகக்கூடாதுன்னா, மேக்ஸிமம் என்னோட வியூல புட் ஆப்ஷன் போகாதீங்க. இதுக்கப்புறம் ட்ரெண்ட் வந்து கால் ஆப்ஷன் என்னதான் மார்க்கெட் ஃபால் ஆனாலும், லைக் ரெக்கவரி ஆகும். ஏன்னா ட்ரெண்ட் நமக்கு என்ன ட்ரெண்ட்ல இருக்கு பாருங்க. ஒரு ஹை, லோ, அகைன் ஹை, லோ, திருப்பியும் ஹை, லோ வந்துட்டு திருப்பியும் நமக்கு ஹை போகும். ஹையர் ஹை ஃபார்மேட்ல மாறிடும். இப்போ ஓகே அது ஓகே ப்ரோ. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் எது ஆக்ட் ஆகும் அப்டின்னா, 55,087ல நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். 55 டோன்ட் சாரி 25,000 ஆ 8 25,087 நமக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். லைக் இது நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இந்த ஜோன் ஓகேங்களா? 24,000
965 வந்து நாளைக்கு நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும். இது நம்ம ஓரளவுக்கு கிளியரா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இப்ப மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ இப்போ 25,087 பிரேக் அவுட் ஆகுமானா, இது ஹிஸ்டரி தான் நீங்க பார்க்கணும். இப்ப இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இது இப்ப பிரேக் அவுட் ஆகும்னா, நம்ம எங்க கான்சர் இப்போ மார்க்கெட் வந்து எது வரைக்கும் போகும்னா, என்னோட வியூ 26,000 வரைக்கும் ஈஸியாவே மார்க்கெட் போயிடும். இது ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகுதுன்னா. 25,087 பிரேக் அவுட் ஆகுதுன்னா, 26,000 வந்து ஈஸியா மார்க்கெட் மூவ் ஆயிடும். பார்க்கலாம். இந்த இப்போ மொமெண்டம் இருக்கு. இப்ப இங்க பாருங்களேன். இவ்வளோ நாளா மார்க்கெட் ஸ்லோவா இப்ப வந்து நீங்க ரெகுலரா என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பேட்டர்ன்லாம் நான் டிரா பண்ணியிருப்பேன். பிஃபோரே டிரா பண்ணியிருப்பேன். எக்ஸாக்ட்டா பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்து ஹையர் ஹை ஃபார்மேட்ல நமக்கு மூவ் ஆயிருக்கும். இதுல நம்ம ஒரு ப்ராஃபிட்டும் பண்ணியிருப்போம். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ப ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ₹18,000 ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். என்னோட கோர்ஸ் அட்டெண்ட் பண்ற மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் லைவ் ரெக்கார்ட் பண்ணி குடுத்திருந்தேன். இந்த ப்ராஃபிட் நான் எப்போ நான் என்னன்னா, இந்த இடத்துல நான் எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன்? லாஸ்ட் வீடியோல எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன்? நிஃப்டில எப்படி நான் ட்ரேட் எடுத்திருந்தேன்? இப்ப நான் இங்க ட்ரேட் எடுத்தேன் ஓகேங்களா? இப்ப என்னோட ட்ரேட் எடுத்திருந்தேன். இப்போ கரண்ட்டா இருக்கிற மே பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் நாளையோட உங்களுக்கு கிளாஸ் முடியுது. நாளைக்கு நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். சாரி நான் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா லைவ் மார்க்கெட் கிளாஸ் இருக்கு எனக்கு. நாளைக்கு நாளைக்கு பேட்ச் ஸ்டூடண்ட்ஸோட லைவ் மார்க்கெட் செஷன் இருக்கு. இப்போ நான் ட்ரேட் வந்து இங்க எடுக்கும்போது நான் வந்து என்னோட ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி என்னோட கோர்ஸ் மெம்பர்ஸ்க்கு நான் வந்து இது மட்டும் கிடையாது. லாஸ்ட் ஒரு 1 வீக்கா தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி ட்ரேட் எடுக்கிறேன்? எங்க நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன்? ட்ரேட் எங்க நான் ப்ராஃபிட் எங்க புக் பண்றேன்? எங்க லாஸ் வைக்கிறேன்? அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். இப்போ ரொம்ப கம்மி தான். நீங்க ஓப்பனா சொல்லப் போனா நீங்க நெறைய பேர் எனக்கு ஃபீட்பேக்ஸ் குடுக்குறது ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா நாலேட்ஜ் நெறைய ஷேர் பண்றீங்க அப்டின்ட்டு. ஓகே. ஃபீஸ் பத்தி இல்ல. நீங்க வந்து லைக் அந்த 5,000ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அமௌண்ட் தானே. நெறைய நாலேட்ஜ் கெயின் பண்ணிக்கும்போது, ரிஸ்க் மேனேஜ்மென்ட் நெறைய லேர்ன் பண்ணிப்பீங்க. ஓகே. வில்லிங் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க கோர்ஸ்ல. ஓகே. அடுத்தது நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அ நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி செக் பண்ணிப்போம். ஏன்னா, நமக்கு அந்த ட்ரம்ப் அண்ட் அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. யுஎஸ்ல நீங்க நியூஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. எலான் மஸ்க் அண்ட் ட்ரம்ப் இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஆனா, இப்ப அது மார்க்கெட்ட பெருசா அஃபெக்ட் பண்ணல. நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா. பெருசா மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் நியூட்ரலா இருக்கு. நமக்கு எவ்வளோல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் பெருசா டிஃபரெண்ட் கிடையாது. ஓகேங்களா. நம்ம மார்க்கெட் 150ல இருக்குங்களா. இப்ப இது நம்ம மார்க்கெட் எவ்வளோல க்ளோஸ் ஆயிருக்கு. 200 ஒரு 50 பாயிண்ட்ஸ் நாளைக்கு கேப் அப்ல பாசிபிள். அதுவும் நாளைக்கு இந்த 8:30க்கு பார்த்தா தான் நம்மளால கிளியரா சொல்ல முடியும். ஓகேங்களா. நிஃப்டி லெவல் ரிப்பீட் பண்ற நோட் பண்ணிக்கோங்க. 24,891 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 25,000 வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஓகே. இப்போ இந்த இந்த ஜோன் வந்து பாருங்க நாளைக்கு ரியாக்ட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லன்னா வேண்டாம் விட்டுறலாம். இந்த இந்த பாயிண்ட் ஓகேங்களா. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா பெரிய ஹிஸ்டரி கிடையாது. லாஸ்ட் ஒரு 5 டூ 6 வீக்கா தான் இது ரியாக்ட் ஆகுது. அதனால தான் நான் சொல்றேன். மேபி நமக்கு கன்சால்டேஷன் எடுக்குதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ஓப்பன்லயே பேட்டர்ன் இப்ப டவுன்ல வந்துருச்சுன்னா, இங்க தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா. இங்க வந்தா தான் நம்ம திருப்பி ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். என்னதான் ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணுங்க. அதான் நமக்கு டீசென்ட்டா ப்ராஃபிட்டே பண்ணி குடுக்கும். 56,100 ஓகேங்களா. இப்ப நமக்கு மார்க்கெட் எங்க இருக்குன்னா, 56,100ல ரிவர்சல். இப்போ 2 விஷயம் இருக்கு. இப்போ என்னன்னா ட்ரெண்ட் லைன்ல இப்போ நீங்க என்ன பார்க்கணும்னா, இப்ப மார்க்கெட் வந்து எதுல நாளைக்கு ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ 56,961ன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பாருங்களேன். நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ட்ரெண்ட் லைன் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். ஏன்னா இது இந்த இடத்துல இருந்து பெரிய ஃபால் நடந்திருக்கு. இங்கேயும் நமக்கு பெரிய ஃபால் நடந்திருக்கு. இப்ப என்ன பண்ணணும் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு என்னன்னா, ஒண்ணு நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டச் ஆகுது பார்த்தீங்களா? லைக் இத எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா, இத நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஏன்னா, இதுல வந்து நீங்க அந்த க்ளோஸ் அண்ட் கிராஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும். ஏன்னா, எதுல நமக்கு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்காங்களோ, அங்க மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்டெயின்ட் ஆகும். ஓகே. இப்போ மார்க்கெட்ல என்ன லைக் இங்க வந்து சஸ்டெயின் ஆனா இங்க எடுக்கலாம். இந்த இடத்துல. இல்ல இங்க சஸ்டெயின் ஆனா எடுக்கலாம். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல க்ளோஸ் அண்ட் கிராஸ் பார்க்குறோம். இல்ல இங்க க்ளோஸ் அண்ட் கிராஸ் குடுக்கணும்னா எடுக்கலாம். இல்லன்னா இங்க க்ளோஸ் அண்ட் கிராஸ். இப்போ 2 விஷயம் என்னன்னா மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டிக்கு 2 என்ட்ரி இருக்கு. என்ன 2 என்ட்ரி? 56,000 ஓகேங்களா. 56,085ல ஒரு என்ட்ரி இருக்கு. 55,966ல என்ட்ரி இருக்கு. இப்ப நமக்கு இந்த இடத்துல 2 இடத்துல எங்க வந்தாலுமே நம்ம வந்து வெயிட் கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா. ரிவர்சல் கன்சிடர் பண்ணலாம். அதுவும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா அந்த க்ளோஸ் அண்ட் கிராஸ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிரும். எங்க திரும்ப போகுது மார்க்கெட் அப்டின்ட்டு ஓகேங்களா. சிம்பிள். வேற டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நெறைய பேர் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா. லைக் பண்ணிட்டு பாருங்க. ஜஸ்ட் பார்க்குறவங்க எல்லாமே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுக்கு என்ன வியூ இருக்கோ, ஓகேங்களா. இப்படி ப்ரோ இது எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா பண்றீங்க. ரெகுலரா கன்டின்யூ பண்ணுங்க அப்படின்ற ஒரு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் குடுங்க. பிரச்சனை இல்ல. ஓகேங்களா. ஏன்னா ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் குடுத்துட்டே இருங்க. என்ன டவுட்னா நீங்க எனக்கு அ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஃபைன். நாளையோட அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.